தாழ்மையா கடல் மேல் நடந்தவர், கடல் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர். ஆனா அவர் வானத்தில் இருந்து பூமியில் உள்ளவர்களை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்தினார். அப்போ பூமியில தான் யார் இருக்கிறது? நாம தான் இருக்கிறோம். நம்மை பார்க்கும்படிக்கு வானத்திலிருந்து அவர் பூமியை கண்ணோக்கி பார்த்து அவர் ஸ்தோத்திரம் தம்மை தாழ்த்தி அவர் தாழ்மையின் முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் தாழ்த்தினார், ஏன் பார்த்தார் அப்படின்னா 7ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் சிறியவனை தூக்கி விடுகிறார். புழுதினா புழுதினா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அவன்தான் அதெல்லாம் பக்குவப்படுத்தி அந்த புழுதி ஓட்டும் போது காத்துல பரவும். சில புழுதிலாம் சில மண்ணெல்லாம் தண்ணி விட்டு ஓட்டும் போது அந்த தண்ணியில ஓட்டுற அது ஆனா இது புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாருன்னா அது ஆண்டவரால் மட்டும்தான்